இன்றைய நாளினுடைய டாப் 3 பரபரப்பு செய்திகளை முதல்ல பார்க்கலாம். ஈரோட்ல 5 சவரன் நகைக்காக மூதாட்டி கொல்லப்பட்ட சம்பவம். மதுரையைச் சேர்ந்த ஒருவரிடம் போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. கர்நாடகாவில் அணைக்காம வீசிய சிகரெட் துண்டால தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. உணவகம் பற்றி எரிந்து சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. அசாம்ல 2வது திருமணம் செஞ்சதுனால 7 ஆண்டுகள் சிறை. முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி பரபரப்பான செய்திகளை நாம பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து முதல்ல ஈரோட்ல நகைக்காக மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவத்துல ஒருவரை பிடிச்சு தனிப்படை போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. ஈரோடு பெரிய சேமூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி கமலா வீட்டுல தனியா இருந்தப்ப உள்ளே நுழைஞ்ச மர்ம நபர் கழுத்து அறுத்து கொலை செஞ்சுட்டு அவரோட கழுத்துல அணிஞ்சிருந்த 5 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு. இந்த சம்பவம் குறித்து ஈரோடு வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மதுரையைச் சேர்ந்த ராமர் என்ற இளைஞரை பிடிச்சு போலீசார் விசாரணையும் நடத்திட்டு வராங்க. கர்நாடகாவில் அணைக்காம வீசிய சிகரெட் துண்டால ஏற்பட்ட தீ விபத்துல உணவகம் பற்றி எரிந்து சிலிண்டர்கள் வெடித்து சிதறின காட்சிகளை பார்க்கலாம். விஜயபுரா நகரினுடைய லிந்தங்குடி சாலையில் இருக்க உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பக்கத்தில் இருந்த தேநீர் கடை மற்றும் பான் கடைகளுக்கெல்லாம் இந்த தீ பரவி இருக்கு. தீயணைப்பு படையினர் தீயை அணைச்சிட்டு இருக்கும் போதே சிலிண்டர் வெடிச்சதுனால அங்கிருந்தவங்க அலறி அடிச்சு ஓட்டம் பிடிச்சாங்க. மேலும் 5 சிலிண்டர்கள் தீயணைப்பு படையினர் பாதுகாப்பா வெளியே எடுத்ததுனால பெரும் சேதமும் தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த விபத்துல அருகில் இருந்த வீட்டின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளும் தீயில கருகி இருக்கு. கேரளாவில் தமிழக ஐயப்ப பக்தர்கள் பயணிச்ச தனியார் பேருந்து விபத்தில் சிக்கிய நிலையில அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. அதை பார்க்கலாம். கேரள மாநிலம் எரிமேலி பகுதியிலிருந்து முண்டக்கயம் பகுதியை நோக்கி போற சாலையில கன்னிமலை அப்படிங்கிற இடத்துல பேருந்து திடீர்னு ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்துல இருந்த தடுப்பு வேலியில மோதி இருக்கு. இருந்தாலும் அங்கிருந்த பள்ளத்துக்குள்ள பேருந்து கவிழாம இருந்ததுனால ஐயப்ப பக்தர்கள் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்காங்க. எனினும் 5 பேர் காயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கொடைக்கானல்ல தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மோதிக்கிட்ட விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கு. அதை பார்க்கலாம். கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலை சாலையில வாழைகிரி என்ற இடத்துல 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு. விபத்துல இருசக்கர வாகனத்துல வந்த ராஜபாளையத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் காயமடைஞ்சு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமா கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயில் கலப்பட லட்டு விவகாரத்துல தேவஸ்தான என்ஜினியரிங் பிரிவு அதிகாரி சுப்பிரமணியத்தை சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செஞ்சிருக்காங்க. தேவஸ்தான கொள்முதல் பிரிவு பொது மேலாளரா ஏற்கனவே பணியாற்றிய இவர் லட்டு தயாரிக்கிறதுக்கான கலப்பட நெய் கொள்முதல்ல முக்கிய பங்கு வகிச்சதும் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து சிபிஐ கண்காணிப்புல செயல்படுற சிறப்பு புலனாய்வு பிரிவினர் சுப்பிரமணியத்தை கைது செஞ்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல இன்ஸ்டாவில் பிறந்த நாளுக்கு கல்லூரி தோழி ஸ்டோரி வைத்த நிலையில கல்லூரி மாணவரா 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியா தாக்கின சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வடுகப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சபரி அவினாசி பாளையம் பக்கத்துல இருக்க தனியார் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராரு.
கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இவர் பிறந்த நாள் கொண்டாடிய நிலையில அவரோட கல்லூரியைச் சேர்ந்த தோழி ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் பிறந்தநாள் வாழ்த்து ஸ்டோரி வச்சதா சொல்லப்படுது. இந்த நிலையில அந்த பெண்ணினுடைய சக நண்பரான சுதன் என்பவர் ஆத்திரமடைஞ்சு தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து சபரிய சரமாரியா தாக்கினதா சொல்லப்படுது. இதுல காயமடைஞ்ச சபரி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டும் வராரு. புதுக்கோட்டையில நடிகர் கார்த்தியினுடைய மார்ஷல் படத்தின் படப்பிடிப்பு தளத்துல ஒருத்தர் மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலிருந்து வந்த ஐயநாதன் தான் தங்கியிருந்த திருமண மண்டபத்தினுடைய மாடியில இருந்து மதுபோதையில தவறி விழுந்ததுல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கார். அவருடைய உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடற்கூறு ஆய்வுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. படப்பிடிப்பு தற்காலிகமா ரத்தும் செய்யப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனம் ஒன்று திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கு. அதை பார்ப்போம். திருட்டப்ப ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சிரிச்ச இளைஞர்கள் வாகனத்துக்கு முன்பக்கம் பூட்டப்பட்டிருந்ததுனால பாதியிலேயே அதை விட்டுட்டு போயிருக்காங்க. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சேதுராமன் என்பவருடைய வீட்டின் முன்னாடி இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு. ஹாங்காங்ல வானுயர கட்டட தீ விபத்துல உயிரிழந்தனுடைய எண்ணிக்கை 94 அதிகரிச்சிருக்கு. ஹாங்காங்கினுடைய போ மாவட்டத்தில் இருக்க வாங்ஃபக் கோட் என்ற அடுக்குமாடி குடியிருப்புல பராமரிப்பு பணி நடந்தப்ப தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. மூங்கில் சாரத்துல பற்றி எரிந்த தீ கட்டடம் முழுக்க பரவினதுனால அங்க வசிச்சுட்டு வந்த 4000க்கும் அதிகமானோர் சிக்கிக்கிட்டாங்க. இதுல பெரும்பாலானோர் மீட்கப்பட்ட நிலையில கட்டடத்துல சிக்கிய எஞ்சிய நபர்களை தேடுற பணி முழு வீச்சுல நடந்துட்டு வருது. வெனிசுலா பக்கத்தில் இருக்க அமெரிக்காவினுடைய பிராந்தியத்திற்கு உட்பட்ட பியூர்டோ ரிகோ துறைமுகத்தில் அந்த நாட்டு போர்க்கப்பல் நங்கூரமிட்டு நிற்கிறதுனால அங்க போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. காட்சிகளை பார்ப்போம். ஏற்கனவே வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுறதா அந்நாட்டு அரசு தடுக்கவில்லைனோ ட்ரம்ப் குற்றஞ்சாட்டி இருந்தார். இதனால வெனிசுலா மேல ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும்னோ அவர் பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த சூழல்ல வெனிசுலா பக்கத்துல அமெரிக்காவுக்கு உட்பட்ட பகுதியில ஏவுகணையை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்த அதிநவீன கப்பல் நங்கூரமிட்டு நிற்கிறது பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு.